Hey guys, welcome to Tara's channel. நான் வந்து ஹேர் கட் பண்ணி 2 days ஆச்சு. ஸோ ஹேர் செட் பண்ணி விட்ட டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது. நான் இன்றைக்கி தான் வந்து 2 days அப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து ஹேர் பாத் பண்ண போகிறோம். ஸோ ஹேர் பாத் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது, ஹேர் செட் பண்ணால் எப்படி இருக்கும், ஹேர் செட் பண்ணாமல் நம்ம நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணால் நம்ம ஹேர் கட் எப்படி லுக் பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம எப்படி லுக் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, கைண்ட்லி வெயிட் ஃபார் அ டிரான்சாக்ஷன் கைஸ். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து என் ஹேரை வந்து நான் டீடேங்கிளிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு ஹேர் இல்லை, அப்போது நல்லா இருந்துச்சு ஷைனிங்காக. பட் இப்போ வந்து சாஃப்டாக இருக்குது, சாஃப்ட்னஸாக இருக்குது. நாங்கள் வந்து வீட்டிலையே ரோஸ்மரி சீரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரோஸ்மரி சீரம் வந்து அவ்வளோவா ஹேர் க்ரோத் ஹெல்ப் பண்ணுமான்னு தெரில. நான் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஒர்க் ஆகலை, அது ஏன்னு தெரில. ஸோ நாங்கள் வந்து இந்த அப்ளிகேட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஜில்லுன்னு இருக்குது கைஸ். ஓகே, இப்போ என்னோடய ஹேரை நான் ஃபைனலாக செட் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கேன் என் ஹேர். பட் சாஃப்டாக இருக்குது. அவ்வளோவா வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரில, பட் லிட்டரலாக சேஞ்சஸ் இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ். டாட்டா பை. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம்.